மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நேத்திக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பர்த்டே இருந்துச்சு. அதுல வந்து மக்கள் ரொம்பவே ஹாப்பியா கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. நிறைய விதமா கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அசம்பிளியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்துட்டு இந்த கேக் கட் பண்றது, அப்புறம் அந்த கொடி ஏத்தி வந்துட்டு அவர் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தீவிரமாகவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிறந்தநாள்னா அப்படி தான் கொண்டாடுவாங்க. வேறு மாதிரி எல்லோரும் வேறு மாதிரி கொண்டாடுவாங்க. எல்லோரும் எதையாவது தீயை போட்டு எரிப்பாங்க, இல்லை கொலை பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. இவர் மட்டும் இவர் பிறந்தநாள் மட்டும் கேக் வெட்டி கொண்டாடினாங்க, இல்லைனா ஆடு வெட்டி கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி. எல்லா பிறந்தநாளையும் கேக் வெட்டி தான் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அவரோட பிறந்தநாள் கொண்டாடியிருக்காங்க. பெரிய அளவில் கொண்டாட நடந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. கட்சிக்காரங்க கொண்டாடிருக்காங்க, கட்சியில் இருக்கவங்க, அமைச்சர்கள். ஏன்னா அவங்களுக்கு வருமானமும் வாழ்க்கையும் அவரை வச்சு தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர் பிறந்தநாளை கொண்டாடுறதுல தப்பு இல்லை. நமக்கு ஒருத்தர் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துருக்காரு, ஒரு வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சுருக்காரு அப்படின்றப்ப அவர் போன வருஷம் கொண்டாடினாங்கன்னா கொண்டாடிக்க மாட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் விஜய்னா யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, படம் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் பதவி கொடுத்ததுனால சில பேர் டான்ஸ் ஆடி பாடி கொண்டாடிருக்காங்க. இதெல்லாம் சகஜம்தான். இல்லை, மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஏன்னா மக்கள் யாரும் கொண்டாடல, மக்கள் இங்கே கொண்டாடினாங்க, கட்சிக்காரங்க தான் கொண்டாடிப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளா போய் ஃபேன்ஸாக இருந்து கொண்டாடிருக்காங்க. அதாம்மா, நம்மளா போய் சாக்லேட் கொடுத்தா அவங்க வந்தே மாதிரின்னு கத்ததாம செய்வாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. போய் எதாவது இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு நீங்கள் இப்போ ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேரை கொடுத்து அக்காவுக்கு பிறந்த நாள்ப்பா என்னங்க சாக்லேட் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதனால் அவங்க வாழ்த்து சொல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லலை, நீங்கள் போய் சொல்லி எதாவது சாக்லேட் கொடுத்ததுனால சரி சாக்லேட் கொடுத்த பாவத்துக்கு ஏதாவது கத்தணும்ல, அதெல்லாம் வாழ்த்து சொல்லணுன்றக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களா கொண்டாடுறது வேறு, நம்மளா போய் கொண்டாட வைக்கிறது வேறு. இல்லை, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்கூல் ப்ரொஃபஸர்ஸு, பிரின்சிபல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேக் கட் பண்ணியிருக்காங்க விஜய் சார் வரும்போதே. அதை வந்துட்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க அட்ராக்ஷன் அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. வர வழியிலன்னா நம்ம கட் பண்ணால் அது ஒரு எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் தானே. சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கேக் வெட்டுறாங்க அப்படிங்கும்போது யார் வெட்டினாங்கன்னு பார்த்தோன்னா அவருக்கு ப்ரொமோஷனு அது இது வேறு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும்போது சிஎம் யாருன்னு பாருங்கள், அவருக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்பாங்க. அதுக்காக பண்ணுறது தான். வர போகிற வழியில் பார்த்துட்டே போகும்போது கேட்டால் முதலமைச்சர்னு வடை சுடுவாங்க. ஏன்னா அவன் நடிகருக்கு கொண்டாடுறீங்களா இல்லை முதலமைச்சர் கூட, நான் முதலமைச்சர் அவருக்காக கொண்டாடுறோன்னுவாங்க. கொண்டாடும்போது அவங்க பார்ப்பாங்க, யாருன்னா அந்த ஃபோட்டோ வீடியோலாம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க. நேராக போய் அமைச்சர் எம்எல்ஏ பார்த்து நாங்கள் தாங்க இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்ல, பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க. பப்ளிசிட்டிக்காக இல்லை, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு கேட்பாங்க. சார் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரல, ரொம்ப நாளாக பிஎஃப் காசை பிடிச்சி வச்சுருக்காங்க தரல, ரொம்ப நாளாக ரிட்டையர் ஆன எந்த பணத்தை தரல, அன்பை கேட்டு அதை வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒரு 200 கேக் வாங்கி வெட்டினா வர வேண்டிய 2 லட்ச ரூபா வந்துடும் டாக்குன்னு. ஒரு 10 பேருக்கு வந்துச்சுன்னா என்ன 20 லட்சம் ஆச்சுல. ஏன்னா நிறையா பேருக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 500 கேக் வாங்கி வெட்டினாங்கன்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லை. இது ஒரு பப்ளிசிட்டி ஆகிடுனா அவர் பார்ப்பார், அவங்களுக்கு என்ன குறை எதாக இருந்தால் கேளுங்க அப்படிங்கும்போது, சார் இந்த மாதிரி பென்ஷன் காசு வரல, இது வரல, இதெல்லாம் சரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். விஜய் அவர்களோட படம் வரைஞ்சு அது கரெக்டாக ஷேப்பில் உட்கார வைக்கணும், அவருக்கு மரியாதையை செலுத்துகிற மாதிரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிய வச்சிருக்காங்க. யாரும் எதிர்ப்புலாம் தெரிவிக்கலையேம்மா. எதிர்ப்பு எங்கே தெரிவித்தாங்க? அதெல்லாம் ஒன்று யாரும் தெரிவிக்கலையே. ஸ்கூல் மாதிரி நடத்துங்க, எதுக்கு சினிமா அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் உள்ள கொண்டு வரீங்க? ஓட்டு அவருக்கு தானே போட்டுருக்கீங்க, அதுக்காக. அப்புறம் அவர் தானே சிஎம், அப்புறம் அவர் சிஎம்முக்கு கொஞ்ச நேரம் நிற்க மாட்டீங்களா வெயில்ல? இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை, இப்போ மட்டும் ஏன் நடக்குது? ஆமாம், இதுக்கு முன்னாடி நடிகர்கள் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இல்லை, இப்போ ஸ்கூல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றதுனால அவருக்கு கொண்டாடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? வண்டலூர் ஜூவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 17,182 பேர் விசிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரீயாகவே போயிருக்காங்க. அதோடு சேர்ந்து 2,500 குழந்தைங்களும் வந்துட்டு ஃப்ரீயாகவே பார்த்துருக்காங்க, போய் ஜூவை விசிட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம கேள்விப்பட்டோம். இத்தனை மக்களுக்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு பிறந்த நாளைக்கா ஒரு விசிட்டிங் ஃப்ரீ விசிட் பண்ணலாம். எப்படி பண்ணாங்க? முதலமைச்சர் பிறந்த நாளைக்காக பண்ணாங்களா? இது ஒரு தவறான முன்னுதாரணம். எப்படி அப்படின்னா, இந்த குழந்தைங்க வண்டலூர் ஜூக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம்ன்றது இவ்வளோ கேவலமாக இருக்குமா, புலின்றது இவ்வளோ அசிங்கமாக இருக்குமா அப்படின்றத அவங்க பார்த்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனடியாக பல அரசுகள் இதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிங்கம் புலிலாம் நீங்கள் டிஸ்கவரியில்
சேனலில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி சேனலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரிஜினல் சிங்கம் புலி காட்டுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நேரில் பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இவங்க சொறி பிடிச்ச சிங்கம் சாக போகிற புளியை தான் வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து புளியை வந்து சுதந்திரமாக உலாவுற புலி வந்து அது ஒரு பிஸ்காக இருக்கும். கூண்டில் அடைக்கப்பட்டு செத்த மாட்டுக்கறியை திங்கிற புலி அதெல்லாம் புலி சிங்கம்லாம் சொறி பிடிச்சி போய் எப்போ சாக போகுதுன்ற மாதிரி தெரியாமல் தான் இருக்கும். இவங்க என்ன கறி போடுறாங்க அதுக்கு? இப்போ நீங்களே இருக்கீங்க, ஏன்னா டெய்லி உங்களுக்கு சாம்பார் முருங்கைக்காய் சாம்பாராக போட்டால் என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கன்னு இல்லை, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தெரிச்சு ஓடிட மாட்டாங்க. மத்தியானம் வச்ச குழம்பு நைட்டு ஊற்றுனாலே திங்க மாட்டாங்க. அப்போ ஒரு புலிக்கும் சிங்கத்துக்கும் வந்து செத்த மாட்டுக்கறியை கொண்டு டெய்லி மாட்டுக்கறியாக போட்டால் அந்த புலி எப்படி இதாக இருக்கும்? ஒரு நல்ல புலியாக இருக்கும், நல்ல சிங்கமாக இருக்க முடியும். அதனால தான் ஜூவில் இருக்கிறது பூராமே பாதி செத்துரும், பாதி வந்து இதாக இருக்கும். ஒரு புலி காட்டுக்குள்ளே இருக்குது, சிங்கம் இருக்குன்னா அது பல்வேறு வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. சரி, நீங்கள் வந்து கூண்டில் அடைச்சி போடுறீங்கன்னா அது விதவிதமான கறிகளை போடணும். அது போடுறாங்களான்னு தெரியல. இல்லை நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கறி போட்டால் கூட அந்த குவாலிட்டியான மாட்டுக்கறி இருக்கும். டெய்லி சாம்பார் வச்சு போட்டால் கூட சரி, ஒருவேளை சாம்பார் நல்ல சாம்பாராக இருந்தால் பண்ணலாம். கெட்டுப்போன சாம்பாரை கொதிக்க வச்சு ஊற்றினா என்ன ஆகும்? ஒரு நாள் சிக்கனா சாம்பார் வைக்கிறவன் செத்தானா இல்லையா, அதோட காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அரசாங்கங்கள் அதையும் நினச்சி பார்த்து இதெல்லாம் கழட்டி திறந்து விட்டுறணும். திறந்து விட்டோன்னா வெளியே ரோட்டில் திறந்து விட்டோன்னா பஸ்ஸில் அடி பிடிச்சி செத்துரும். அதை கொண்டு போய் காட்டுக்குள்ளே எங்கிட்ட விட்டு அது காட்டுக்குள்ளே போனாலும் இனி வேட்டையாட முடியாது. இவங்க பழைய மாட்டுக்கறியை போட்டு பழகிட்டாங்க, அது சோம்பேறி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த ஜூ கல்ச்சர்லாம் வந்து காலி பண்ணணும். இல்லைன்னா வச்சா சிங்கப்பூரில் இருக்க மாதிரியோ இல்லை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியோ அதுக்கு உரிய உணவை கொடுத்து அதுக்குரிய மருத்துவ வசதி பண்ணி எல்லாம் பண்ணால் தான் அது புலியாக இருக்கும், நாயாக இருக்கும், கரடியாக இருக்கும். புலி பார்த்தீங்கன்னா தெரு நாய் மாதிரி இருக்கும். நாய் பெருசாக வளர்ந்துருச்சோ அப்படின்ற மாதிரி தான் சிங்கத்தை பார்த்தா இருக்குது. ஸோ அது எதுக்காக இப்படி மிருகங்களை கொடுமைப்படுத்துகிறான்னு தெரியல. இதை 18,000 பேர் வேறு பார்த்துருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது விஜய் பிறந்த நாளுக்கு போய் செத்த மாட்டுக்கறி திங்கிற புளியை போய் பார்த்து இந்த பிள்ளைங்க என்னத்தை படித்து என்னத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. சரி, அது ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாக போகிற புளியை பார்க்குறது இவனுக்கு என்ஜாய்மெண்ட். இன்னொருத்தர் கொடுமை அனுபவிக்கிறது, மிருகங்கள் அனுபவிக்கிற கொடுமையை போய் வேடிக்கை பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டாக? பாவம் இல்லையா அது? ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூல்ல நடத்தக்கூடிய விஷயங்களை பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணாம அந்த சினிமா பாடல் வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. சிஎம் அவர்கள் சினிமாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பிள்ளைங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனால அப்படி பண்ணுதுங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜென்ரலா? இல்லை, அப்படி இல்லை. அது அப்புறம் ஒரு சினிமாவில் இருந்து ஒரு சிஎம் ஆகும்போது சினிமா பாட்டை பிள்ளைங்க பாடுறதில்ல, தப்பு இல்லையே. சினிமாவில் இருந்தாலும் அவர் வந்திருக்காரு. அப்போ ஏன் சினிமாவை நீங்கள் வந்து இதை ஒதுக்கி வைக்கிறீங்க? அதே பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அடுத்து அவங்களும் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம்ல. சினிமாவில் இருந்து ஆக முடியாதுன்னு தான் இருக்கா? அதனால் அவர் தலைவருடைய வழியில் பிள்ளைங்களும் வராங்க. சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்களோட பர்த்டே இருந்துச்சு. ஒரே ஒரு நபர் மட்டும் ட்வீட்டும் போடலை, விஷும் பண்ணலை. யாருமா அது? தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் 5.5 கோடி பேர் ஓட்டு போட்டவங்க பூராமே ட்விட்டு போட்டாங்களா, வாழ்த்து சொல்லிட்டாங்களா? நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காரு, கமலஹாசன் சார் விஷ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் எல்லாமே விஷ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஆக்ட்ரஸ் மட்டும் விஷே பண்ணல, ட்வீட்டும் போடல, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடல. அஜித்தா எலெக்ஷன் டைம்லேருந்து ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, பல பிரச்சனைகள் வந்துச்சு, அதையும் தாண்டி ஒரு பர்த்டே விஷ் கூட போடலங்கும்போது மக்கள் அப்படி யாருமா இருக்காங்க? போண்டாமணியா? அவர் இறந்துட்டாரு. வடிவேலா? யாருமா போடல? த்ரிஷா அவர்கள் தான் சார். த்ரிஷா வந்து நேரில் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக ட்விட்டரில் போடணும்னு அவசியம். ஃபேன்ஸ்லாம் ஆவலாக இருந்தாங்க, அப்படியே 12 மணி எப்போ ஆக போகுது த்ரிஷாவுக்கும் அவருக்கும் உள்ள நட்புன்றது வேறம்மா. அது தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் ட்விட்டரில் போடணும்னு அவசியம் இருக்கா? பல நடிகைகள் இருக்காங்க. நயன்தாரா போட்டாங்களா இப்போ வாழ்த்து? இல்லை. கீர்த்தி சுரேஷ் போட்டாங்களா? இல்லை. இந்த வனிதா விஜயகுமார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு அதை பற்றி நான் பேசினேன்னா இந்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது சொன்னால் அதிர்ந்து போயிடும்? என்ன தெரியல, அது அவங்ககிட்ட தானம்மா கேட்கணும். சொன்னது அவங்க வேறு யாராவது வடிவேலை லவ் பண்ணியிருந்துருக்கலாம். அதை சொன்னால் அதிர்ச்சியாகத்தானே செய்யும். வனிதா விஜயகுமார் ஃபஸ்ட்டு வடிவேலை லவ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு அதிர்ச்சியாக தானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை வேறு யாராவது லவ் பண்ணியிருந்துருக்கலாம்.
சிசர் மனோகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் லவ் பண்ணியிருந்தீங்களா? அது சொன்னால் அதிர்ச்சியாக தானே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி யாரே ஆள் பேர் சொல்லியிருக்காங்களா? இல்ல சார், கரெக்டா இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போ இந்த எந்த டயலாக் event சொல்லுங்கிற இல்ல ஏன் அப்ப சொல்லணும் அப்படிங்கறதா இருந்துச்சு. இல்லை அப்போ சொல்லணும்னா இப்போ அன்னைக்கு கூட ஒரு இது நடந்தது, ஒரு என்னென்னா ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்தது அங்கே நார்த் மெட்ராஸில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல. நீ இவரைத்தான் சொல்கிறாரு அவரைத்தான் சொல்கிறாருன்னு எப்படி சொல்லுங்கள்? பேர் சொல்லல. ஸோ வடிவேல கூட சொல்லியிருக்கலாம், நீ வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கார் அவர். அது மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் 90 காலகட்டத்தில் தானே சொல்கிறாங்க அவங்க. சரத்குமார் இருந்தார், அது மாதிரி ஹீரோஸ்னால் அப்படி இருந்தாங்க. வில்லன் இவங்க ஒரு நபர் கூட நடிச்சிருக்காங்கங்கும் போது அதான் இவங்க கூட நடிச்சது தான். ஏன் வடிவேல் கூட இவங்க நடிக்கலையா? நிறையா பேரோட நடிச்சிருக்காங்கம்மா. யாரும் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இவங்க நிறையா பேரோட நடிச்சிருக்காங்க. கடைசியாக கூட யாரோடய நடித்தாங்க, ஏதோ ஒரு ஒரு காமெடி ஆக்டரோட நடித்தாங்க. பட் அது யாருன்னு நமக்கு அவங்க பேர் சொல்லலை. பேர் சொல்லாதப்போ நம்ம இதை பண்ண முடியும்.